அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. இன்றைய பதிவுல சேரமான் பெருமாள் நாயனாரினுடைய வரலாறை நம்ம பார்க்க இருக்கின்றோம். இவருடைய வரலாற்றை பத்தி பேசும்போது ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. சுந்தரரோட ரொம்ப நெருக்கத்துல பழகியிருக்காரு. தன்னுடைய தந்தை இறந்ததுக்கு பின்னாடி சிவன் பக்தியில ரொம்ப ஆழ்ந்து இருந்ததுனால எப்பொழுதும் சிவன் தொடர்பான சிந்தனையில பல்வேறு இடங்கள்ல சிவதலங்களுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இவருடைய வரலாற்றை பத்தி பார்க்கிறப்போ பல்வேறு விதமான தொன்ம கதைகள் இருக்கு. அந்த தொன்ம கதைகள் பத்திலாம் நான் இங்க உங்களோட கலந்துரையாட விரும்பல. இவரை பற்றி ஒரு முக்கியமான பதிவுகள் என்ன அப்படின்ற அந்த அளவுல மட்டும் உங்களோட நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவருக்கு பாத்தீங்கன்னா பெயர் காரணம் அப்படின்ற தலைப்புல ஒரு 4 விதமான செய்திகளை சொல்லலாம். இவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா பெருமாக்கோதையார். அதாவது இந்த ஊர் வந்து மாக்கோதை அப்படின்ற ஊர்ல பிறந்ததுனால இவருக்கு வந்து அந்த மாக்கோதை அப்படின்ற பெயர் வந்து வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம இவருடைய வேறு பெயர் அப்படின்றப்போ களற்றறிவார் நாயனார் அப்படின்ற ஒரு வேறு பெயர் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிற உயிர்கள் வந்து பேசக்கூடிய அந்த மொழி வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால ஓரறிவிலிருந்து அந்த 6 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுடைய அந்த பேச்சு திறமையும், பேச்சாற்றலும் இவர் வந்து உள்வாங்கக்கூடிய ஒரு அளவுக்கு இருந்ததுனால அவருக்கு வந்து களற்றறிவார் நாயனார் அப்படின்ற பெயர் வந்திருக்கு. ஊர் வந்து பாத்தீங்கன்னா மாக்கோதை அப்படின்ற ஒரு ஊர். இது வந்து சேர நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஊர். மரபு அப்படின்னு பாக்குறப்போ ஒரு அரச குலத்துல பிறந்தவர் தான். அதனால மன்னனுடைய மரபு அப்படின்னு நம்மளால பார்க்கலாம். இவருடைய படைப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ ஒரு 3 படைப்புகள் ரொம்ப முக்கியமானது. திருக்கைலாய ஞான உலா, பொன் வண்ணத்து அந்தாதி, திருவாரூர் மும்மணிக்கோவை. இந்த 3 படைப்புகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான படைப்புகள். இதுல முதல்ல இருக்கக்கூடிய திருக்கைலாய ஞான உலா தமிழினுடைய முதல் உலா நூல் அப்படின்னா சேரமான் பெருமாள் நாயனார் எழுதின இந்த திருக்கைலாய ஞான உலாவை தான் சொல்லலாம். அதனாலதான் இதுக்கு வந்து ஆதி உலா அப்படின்ற ஒரு அடைமொழியும் இருக்கு. வெண்பாவால பாடப்பட்டிருக்கு. 394 அடிகளை கொண்ட ஒரு பனவுலா இந்த திருக்கைலாய ஞான உலாவை நம்மளால பார்க்க முடியுது. உலாவுல போற்றப்படக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா சிவன். சிவலோகத்துல தேவர்கள் எல்லாம் கூடி சிவன் வந்து உலா வந்து காட்சி தர வேண்டும் அப்படின்னு ஒரு முறை வேண்டுறாங்க. அதுக்கு சிவனும் வந்து இசைவு தர்றாரு. உமையம்மாள் வந்து பாத்தீங்கன்னா உமையவள் வந்து சிவனாருக்கு எல்லா அணிகலன்களையும் அணிவித்து அழகு பார்க்கறாங்க. மன்மதன் வந்து மாலை தர்றாரு. சந்தனம் பூசி கிளம்பக்கூடிய சிவனை தெருக்கள் உள்ள மகளிர் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கண்டு காதல் கொள்கின்றனர். முனிவர்கள் எல்லாம் வாழ்த்துறாங்க. தேவர்கள் எல்லாம் தொண்டு செய்யறாங்க. இது மாதிரியான ஒரு காட்சி அமைப்புல இந்த உலா இலக்கியம் வந்து படைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தொல்காப்பியர் வந்து சொல்லும்போது உலாவுக்கான அந்த அடிப்படை கூரை வந்து சொல்லும்போது ஊரோட தோற்றமும் புரித்தென்ன மொழிப அப்படின்னு தொல்காப்பியத்துல அவர் பதிவு செய்யறாரு. அப்படி வந்து பாத்தீங்கன்னா உலா வரும் பொழுது முன்னெழு நிலை பின்னெழு நிலை அப்படின்ற ஒரு 2 அடிப்படையில அவர் வந்து காட்சிப்படுத்துவாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த உலா வரக்கூடிய மன்னனோ இல்ல யாரோ ஒருத்தர் ஒரு இறைவனோ வந்துட்டு போனாங்க அப்படின்னா அந்த இறைவனுக்கு நடக்கக்கூடிய அந்த முதல்ல தயார் பண்ணக்கூடிய அந்த 7 நிலை, அதுக்கப்புறமா காதல் வயப்படக்கூடிய அந்த பெண்களுடைய ஒரு 7 நிலை, அது வந்து முன்னெழு நிலை பின்னெழு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. உலா வருதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவனி வருதல் அப்படின்ற சொல்லாடெல்லாம் பயன்படுத்துறோம். இந்த நூல் வந்து பார்க்கிறவங்களுடைய நெஞ்சங்களை வந்து கவரக்கூடிய வகையில ஒரு ஒப்பற்ற தலைவனா சிவனுடைய அந்த திரு உலா காட்சியை விவரிக்குது. அதனாலதான் இதுக்கு திரு கைலாய ஞான உலா அப்படின்ற அந்த அடைமொழி வந்து இந்த நூலுக்கு வந்து வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்த பனவுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன் வண்ணத்து அந்தாதி. இது வந்து பாத்தீங்கன்னா சிவனை தான் பாட்டுடை தலைவனா கொண்டிருக்கு. முதற் பாடலுடைய முடிவுல பொன் வண்ணம் அப்படின்ற அந்த சொல் வந்து இடம்பெற்றிருக்கிறதுனால இந்த நூலுக்கு வந்து பொன் வண்ணத்து அந்தாதி அப்படின்ற அந்த பெயர் வந்திருக்கலாம். அந்த அடைமொழி முதல் சொல் அந்த பொன் வண்ணம் அப்படின்ற சொல் வந்து அடைமொழியா வந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. 101 பாடல்களை உடையது. கட்டளை கலித்துறையால் ஆனது. ஒரு செயலினுடைய இறுதி பகுதியை அடுத்த செயலினுடைய தொடக்கமா அமைவது அந்தாதி. நம்ம இதை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். திருவாரூர் மும்மணிக்கோவை சிவனை பாட்டுடை தலைவனா கொண்டதும் இந்த நூல் தான்.
இதுல 30 பாடல்கள் தான் இருக்கு. ஏன்னா மும்மணி கோவை பத்தி நம்ம முன்னாடியே சில பதிவுகளை பார்த்தோம். அதனால அதை தொடர்ச்சியா அங்க விரிவா நான் பேச விரும்பல. பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ இவருக்கு ஏன் இந்த கலற்றறிவார் நாயனார் அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னா, பிற உயிர்கள் பேசுவது அனைத்தையும் அறியக்கூடிய ஆற்றல் உடையவராய் இருந்ததுனால இவருக்கு கலற்றறிவார் நாயனார் அப்படின்ற பெயர் வந்திருக்கு. மாக்கோதை அப்படின்ற ஊர் பாத்தீங்கன்னா மலைநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய புகழப்படக்கூடிய ஒரு வளமையான சேர நாட்டினுடைய ஒப்பற்ற தலைநகரா இருக்கக்கூடிய கொடுங்கலூர், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஊரா இந்த மாக்கோதை அப்படின்ற ஊரை நம்மளால பார்க்க முடியுது. இவர் சுந்தரோட ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பரும் கூட. இவரும் சுந்தரரும் திருக்கீழ்வேளூர், திருநாகைப்பட்டினம், திருமறைக்காடு, திருவகத்தியான்பள்ளி, திருப்புத்தூர் முதலிய இடங்கள்ல இருக்கக்கூடிய சிவதலங்கள்ல போய் சிவனை வணங்கி பதிகம்லாம் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சேரமான் பெருமாள் நாயனார சுந்தரமூர்த்தி நாயனார், அதாவது சுந்தரம் என்ன பண்றாருன்னா தன்னுடைய திருத்தொண்ட தொகையில கார் கொண்ட கொடை கலற்றறிவார்க்கும் அடியேன் அப்படின்னு போற்றக்கூடிய ஒரு அடியை நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம திருவைந்தெழுத்தை குதிரையினுடைய காதுல ஓதி அதனை விண்ணில் பறக்கச் செய்து சுந்தரரோடு கைலைக்கு சென்றவர், அதாவது வெள்ளை யானை மீது அமர்ந்து சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலைக்கு சென்றதா பதிவுகள் இருக்கு. இறைவனுடைய திரு சிலம்பு ஓசை கேட்டு மகிழக்கூடிய ஒரு புண்ணியம் யாருக்கு கிடைச்சது அப்படின்னா சேரமான் பெருமாள் நாயனாருக்கு. அத்தகைய பெருமானுடைய சிறப்புகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த தகவல்களோட இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த நூலோடு சந்திப்போம். நன்றி.